வணக்கம். புதுச்சேரியில் போதைப் பொருள் விற்பனை தடுக்க அனைத்து துறைகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் அறிவுறுத்தினார். போதைப் பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடந்தது. கூட்டத்தில் சப் கலெக்டர்கள் சோமசேகர், அப்பாராவ் கொட்டாரு, இஷிதா ரதி, சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் கலைவாணன், போதைப் பொருள் தடுப்பு போலீஸ் சூப்பரண்ட் இஷா சிங், துணை கலெக்டர் வினயராஜ், பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி, வருவாய் அதிகாரி ஸ்ரீஜித் மற்றும் சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை, வேளாண் துறை, மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் போதைப் பொருள் பழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனை தீவிரமாக கண்காணித்து தடுத்தல், போதைப் பொருளுக்கு எதிரான மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீங்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கல்வி நிறுவனங்களில் இருந்து 300 அடி தூரங்களில் சாலைகளில் மஞ்சள் கோடு வரையும் பணி விரைவில் முடிக்கவும், குறிப்பிட்ட அந்த சுற்றளவில் உள்ள கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். மேலும் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளிலும் தொடர்புடைய எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் அறிவுறுத்தினார். மணவெளி தொகுதியில் நடைபெறவுள்ள வளர்ச்சி பணிகள் குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை அமைக்கும் பணி, கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல், டிஎன் பாளையம் பகுதியில் தடுப்பணை அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் வருவாய்த்துறை ஆகிய அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் தலைமையில் இன்று சட்டப்பேரவையில் உள்ள பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என சபாநாயகர் செல்வம் வலியுறுத்தினார். சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனுக்கு மிரட்டல் விடுத்த ரவுடி ராமுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் உழற்கரை நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் திலாசுப்பேட்டையை சேர்ந்த ரவுடி ராமு சில கடைகளை வாடகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார். நகராட்சி ஒதுக்கி கொடுத்த இடத்தை விட கூடுதலாக பல அடிக்கு இடத்தை ஆக்கிரமித்து கடை நடத்துவதால் மற்ற கடைக்காரர்களுடன் பிரச்சனை ஏற்பட்டது. இது தொடர்பாக வியாபாரிகள் சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனை சந்தித்து முறையிட்டதை தொடர்ந்து உழற்கரை நகராட்சி ஆணை சுரேஷ் ராஜிடம் நடவடிக்கை எடுக்குமாறு சிவசங்கரன் கூறினார். இதனை அறிந்த ரவுடி ராமு சிவசங்கரன் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு நேரில் சென்று எம்எல்ஏவை மிரட்டியுள்ளார். இதனை கண்டித்து சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று கவர்னரிடம் புகார் அளித்தனர். இதனை அடுத்து சிவசங்கரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏ சிவசங்கரன் அளித்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவான ரவுடி ராமுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு தினத்தையொட்டி நாடக நடிகர்கள், கலைஞர்கள் மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து கருவடிக்குப்பம் வரை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சங்கரதாஸ் சுவாமிகளின் படத்தை ஏந்தி நாடக கலைஞர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியில் புதுச்சேரி நாடக கலைஞர்கள், புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் புதுச்சேரி நாடக குழுக்கள், தமிழர் பாரம்பரிய கலைக்குழுவினர், தெருக்கூத்து கலைஞர்கள் உட்பட நாடக நடிகர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டு நடனமாடியும் இசை கருவிகளை இசைத்தவாறும் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து கருவடிக்குப்பத்தில் இடுகாட்டில் உள்ள சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடத்தில் உள்ள அவரது சிலைக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 2000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஆன்லைன் மூலம் பதிவு செய்வதில் அதிகம் பேர் ஆர்வம் காட்டுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1/1/2025 தகுதி நாளாக கொண்டு புதுவை மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சுருக்குமுறை திருத்தப் பணி கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கியது.
வருகிற 28ஆம் தேதி வரை வாக்காளர்கள் தங்களது பெயரை சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் செய்ய விண்ணப்பிக்கலாம். வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்காக கடந்த 9, 10 ஆகிய தேதிகளில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. முகாமில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பெயர் சேர்க்க, நீக்க, முகவரி மாற்றம் செய்ய விண்ணப்பித்தனர். குறிப்பாக மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 2073 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் நீக்கம் செய்ய 5465 பேரும், முகவரி மாறுதலுக்காக 867 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் சேர்க்கைக்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. 169 பேர் நேரடியாக விண்ணப்பித்துள்ள நிலையில் 1904 பேர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளனர். இதே நிலைதான் பெயர் நீக்கத்துக்கும் உள்ளது. ஆன்லைன் மூலம் 4380 பேரும், நேரடியாக 5085 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். இடமாற்றத்துக்கான விண்ணப்பத்தை அதிக அளவில் மக்கள் நேரடியாகவே சமர்ப்பித்துள்ளனர். அதாவது 7681 பேர் நேரடியாகவும் 386 பேர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளனர் என்று புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்காக வருகிற 23, 24ஆம் தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 13 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி அரசுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 13 ஆண்டுகளுக்காக முன்பு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்களால் உள்ளாட்சி தேர்தல் புதுச்சேரியில் நடத்தப்படவில்லை. இது சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அலுவலர்கள் கோரிக்கைகள் விடுத்தும் கடந்த 13 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்திட வலியுறுத்தி மக்கள் முன்னேற்ற கழகம் 8 கட்ட போராட்டத்தை அறிவித்திருந்தது. அதன்படி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் 7 கட்ட போராட்டம் முடிந்த நிலையில் அரசுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் 8ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. சுதேசி பஞ்சாலை அருகில் மக்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் ராமதாஸ், சேர்மன் வெங்கட்ராமன் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு ஊர்வலமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் புதுச்சேரி அனைத்து தொகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என பலரும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் புகையிலை மற்றும் போதைப் பொருள் பாதிப்பு குறித்த கல்லூரி தலைவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கம், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடன் இணைந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் புகையிலை மற்றும் போதைப் பொருள் பாதிப்பு குறித்த கல்லூரிகளின் தலைவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. புகையிலை மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், உடல்நலக் கேடுகள், குடும்ப மற்றும் சமூகத்தில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்த விழிப்புணர்வு முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு விளக்கப்பட்டது. இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி வெங்கடேஷ் அனைவரையும் வரவேற்றார். இந்திரா காந்தி மருத்துவர் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் தொடக்க உரையாற்றினார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் சிறப்புரையாற்றினார். மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தலைமை உரையாற்றினார். நிகழ்ச்சியில் போதை மற்றும் புகையிலைக்கு எதிரான உறுதிமொழி அனைவராலும் எடுக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் சூரியகுமார் செய்திருந்தார். வில்லியனூர் பழனிசாமி நகரில் ரூபாய் 25 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் பழனிசாமி நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 24,74,000 மதிப்பீட்டில் புதிதாக சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் தொகுதி திமுகவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு லேசான மழை பெய்ய தொடங்கிய நிலையில் நள்ளிரவு கனமழை பெய்தது. தற்போது வரை 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இன்று காலை முதல் லேசான மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது.
நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விடுமுறை அளிக்கவில்லை. இதனால் மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பெற்றோர்கள் சென்றதால் மிகவும் அவதியுற்றனர். முதல்வர், கல்வித்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், கல்வித்துறை இயக்குநர் என ஒவ்வொரு முறையும் ஒருவர் விடுமுறை அறிவிப்பை வெளியிடுவதால் மழை காலங்களில் விடுமுறை யார் அறிவிப்பார் என்று குழப்பம் நிலவுகிறது என்றும், புதுச்சேரியில் 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அசல் நியமன இடத்துக்கு செல்லாமல் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் தொடர்ந்து பணியாற்றி வரும் செவிலியர்களுக்கு சம்பளம் தரக்கூடாது என துறை துணைத் தலைவர்களுக்கு புதுச்சேரி சுகாதாரத்துறை அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் அமைச்சர், எம்எல்ஏக்கள் சிபாரிசு மூலம் தங்கள் வசிக்கும் பகுதி அல்லது பணிசுமை இல்லாத இடங்களுக்கு சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்று விடுகின்றனர். இதனால் ஆலை வராத ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 5 பேர் பணி செய்ய வேண்டிய இடத்தில் 12 செவிலியர்கள் என குவிந்து விடுகின்றனர். இதனால் நோயாளிகள் குவியும் அரசு மருத்துவமனை உள்ளிட்டவையில் செவிலியர், மருத்துவ ஊழியர்கள் பற்றாக்குறையால் மற்ற ஊழியர்களுக்கு பணிசுமை ஏற்படுகிறது. தரமான மருத்துவ சிகிச்சையும் கிடைப்பதில்லை. இதனால் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்ற 35 செவிலியர் அதிகாரிகள் தங்களின் நியமன இடத்திற்கு திரும்ப கடந்த அக்டோபர் மாதம் சுகாதாரத்துறை சிறப்பு அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ஏற்காமல் பல செவிலிய அதிகாரிகள் தங்களின் நியமன இடத்திற்கு திரும்பவில்லை. இதனால் 13ஆம் தேதிக்குள் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்ற செவிலியர் அதிகாரிகள் தங்கள் நியமன இடத்திற்கு திரும்பவில்லை எனில் அவர்களின் சம்பளம் நிறுத்தி வைக்கப்படும் என சுகாதாரத்துறை சிறப்பு அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா உத்தரவிட்டுள்ளார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராம மற்றும் காலனி கருமக்காரிய கட்டடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதகடிப்பட்டு பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 23,60,000 செலவில் மாதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராம மற்றும் காலனி கருமக்காரிய கட்டடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஆன்லைனில் வரும் விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சைபர் குற்றங்கள் பற்றி புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை பதிவில், சமீப காலமாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வரும் லிங்குகளை கிளிக் செய்வதன் மூலம் பொதுமக்கள் ஒரு குழுவில் சேர்க்கப்பட்டு அதில் அதிக லாபம் கிடைக்கும் என்று நம்பகத்தனமான வார்த்தைகளை கூறுவார்கள். மேலும் அவர்களுக்கு APK செயலிகளை அனுப்பி அவர்களுக்கென்று அக்கவுண்ட் ஒன்றை உருவாக்கி கொடுக்கின்றனர். அந்த செயலியின் மூலம் முதலில் குறைவான பணத்தை முதலீடு செய்ய வைத்து பெரிய லாபம் பெற வைக்கின்றனர். இதனை நம்பி பொதுமக்கள் பெரிய தொகையை முதலீடு செய்கின்றனர். பிறகு அந்த செயலில் பெரிய தொகை லாபம் வந்துள்ளது போல் காட்டுகின்றனர். ஆனால் அந்த பணத்தை திரும்ப பெற முயலும் போது மேலும் தங்களிடம் டாக்ஸ், டாக்குமெண்ட் சார்ஜ், ப்ராசஸிங் ஃபீஸ் மற்றும் GST ஆகியவற்றை செலுத்தினால்தான் லாப பணத்தை பெற முடியும் என தங்களிடம் பெரிய தொகையை ஏமாற்றி விடுவர். எனவே இது போன்று வரும் விளம்பரங்கள், லிங்குகள் மற்றும் மெசேஜ்களை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். மேலும் ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என யாரேனும் தங்களை அணுகினால் அவர்களை செபி மூலம் அவர்களின் நம்பகத்தன்மையை சரிபார்ப்பது நல்லது. மேலும் ஆன்லைனில் வரும் ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், டெலிகிராம், பார்ட் டைம் ஜாப் ஆஃபர், ஃபெடெக்ஸ் கொரியர், ஆன்லைன் லோன், OTP ஷேர் மற்றும் டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற சமூக வலைதளங்களில் எந்த தகவல்கள் வந்தாலும் நம்ப வேண்டாம். மேலும் பண மோசடியில் பாதிக்கப்பட்டால் உடனடியாக 1930 மற்றும் 9489205246 அல்லது 0413
22761444 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம். மேலும் இணையவழி காவல் நிலையத்திற்கு www.cybercrime.gov.in என்ற ஆன்லைன் மூலமாகவும் புகார் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 24 மணி நேரமும் புதுச்சேரி சைபர் கிரைம் பொதுமக்களுக்கு பணி செய்ய காத்திருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். திருக்காமீஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்கள். திருக்காமீஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வில்லியனூர் லட்சுமண கிருஷ்ணா மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்க தலைவர் குலசேகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பங்குதாரர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விவசாயிகள் மத்தியில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் இயக்குநர்கள் வேணுகோபால், கோவிந்தன், நாராயணசாமி, ஜனார்த்தனன், புண்ணியகோடி, அன்பரசி, இளஞ்செழி பாண்டியன், வீரப்பன், தினேஷ்குமார் மற்றும் காரைக்காலை சேர்ந்த பச்சன்கோ வேளாண் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி உதவித்தொகை ரூபாய் 1500 வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளிகள் கொட்டும் மழையில் அமைப்புசாரா தொழிலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அமைப்புசாரா நல வாரியத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள், தையல் மற்றும் சமையல் கலைஞர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள் உள்ளிட்ட 60,000க்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் ரூபாய் 3000 உயர்த்தி வழங்க கோரி அரசுக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்களில் அமைப்புசாரா உறுப்பினர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் 1000 உதவித்தொகையை உயர்த்தி ரூபாய் 1500 வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி கடந்த மாதம் அறிவித்திருந்தார். கட்டிட தொழிலாளர்களுக்கு மட்டும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆட்டோ தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள் உட்பட பலருக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கொட்டும் மழையில் கடற்கரை சாலை அருகே உள்ள அமைப்புசாரா தொழிலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை விருதுகளுக்கு விண்ணப்பிக்க எழுத்தாளர்களுக்கு துறையின் இயக்குநர் கலியபெருமாள் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கலை பண்பாட்டுத்துறையில் 2023ஆம் ஆண்டுக்கான கம்பன் புகழ் இலக்கிய விருது, நேரு குழந்தைகள் விருது மற்றும் தொல்காப்பியர் விருது வழங்கப்பட உள்ளது. இதற்கு எழுத்தாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கவிதை, சிறுகதை, நாடகம், புதினம் மற்றும் கட்டுரை போன்ற துறைகளில் வெளியிடப்பட்ட சிறந்த 10 படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு கம்பன் புகழ் இலக்கிய விருது வழங்கப்படுகிறது. சிறுவர் சிறுமியர்களுக்கான அறிவியல், கலை, இலக்கியம், கலாச்சாரத்தை கற்பிக்கும் வகையில் உள்ள நாவல், சிறுகதை, கவிதை, நாடகம், பயண நூல், கட்டுரை தொகுப்பு போன்ற படைப்புகளில் 2 சிறந்த சிறுவர் இலக்கிய படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு நேரு குழந்தைகள் இலக்கிய விருது மற்றும் தொல்காப்பியர் விருது வழங்கப்பட உள்ளது. இந்த விருதுகள் ஒவ்வொன்றிற்கும் ரூபாய் 10,000 பண முடிப்பும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். 2023ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை வெளியிடப்பட்ட வெளியீடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பிக்கும் எழுத்தாளர்கள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவராக அல்லது விண்ணப்பிக்கும் நாளுக்கு முன் 5 ஆண்டுகள் தொடர் குடியிருப்பு உடையவராக இருக்க வேண்டும். இத்திட்டத்தில் இதற்கு முன் விருது பெற்றவர் 4 ஆண்டுகளுக்கு பிறகே விண்ணப்பிக்க முடியும். ஒவ்வொரு வெளியீட்டிற்கும் தனித்தனி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். பல்கலைக்கழக பாடத்திட்டத்திற்காகவும் தேர்விற்காகவும் எழுதப்பட்ட கட்டுரை, பாடத்திட்டத்திற்காக எழுதிய ஆய்வேடு, வேறு நிறுவனங்களில் பரிசு பெற்ற நூல்கள், ஏற்கனவே வெளியிடப்பட்டவையின் தொகுப்பு நூல்கள், அறக்கட்டளை சொற்பொழிவுகள், பிற சொற்பொழிவுகள், நாளிதழ்களில் தொடராக வெளியிட பெற்றவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பங்களை வரும் 25ஆம் தேதிக்குள் கலை பண்பாட்டுத்துறையில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது https:/art.py.gov.in என்ற இணையதளத்திலோ பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார்.
வில்லியனூர் கரையான்பேட்டில் ரூபாய் 26 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையான்பேட் ரோடு அன்னை நகரில் உள்ள உட்புற சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 26,10,000 மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தௌஹீத் ஜமாத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுவை மாவட்டம் சார்பில் மறைமலை அடிகள் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அபிப் ரகுமான் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாரிய உறுப்பினர்களாக இஸ்லாமியர் இல்லாதவரை நியமிப்பதை தடுக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். அப்பொழுது மழை பெய்ததையும் பொருட்படுத்தாமல் குடை பிடித்தபடி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இளநிலை ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தீயணைப்பு துறையில் 5 தீயணைப்பு நிலை அதிகாரி பதவிக்கு கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 4 தேதி முதல் ஆகஸ்ட் 31 வரையும், கூட்டுறவுத்துறையில் 38 இளநிலை ஆய்வாளர் பதவிக்கு கடந்த ஜனவரி 5 முதல் பிப்ரவரி 4 வரையும், திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் 5 புலனாய்வாளர்கள் பதவிக்கு கடந்த ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 12 வரையும் https://recruitment.py.gov.in என்ற ஆள்சேர்ப்பு இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இப்பதவிகளை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு எப்பொழுது நடைபெறும் என்று பட்டதாரிகள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்நிலையில் மேற்கூறிய 3 துறைகளில் அரசு பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கூட்டுறவுத்துறையில் உள்ள இளநிலை ஆய்வாளர் பதவிக்கான எழுத்துத் தேர்வு வருகிற டிசம்பர் 12 திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி துறையின் புலனாய்வாளர் பதவிக்கான எழுத்துத் தேர்வு வருகிற டிசம்பர் 29 முற்பகலிலும், தீயணைப்பு நிலைய அதிகாரி பதவிக்கான எழுத்துத் தேர்வு வருகிற டிசம்பர் 29 பிற்பகலிலும் நடைபெறும். இப்பதவிகளுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மேலும் விவரங்களுக்கு ஆள்சேர்ப்பு இணையதளத்தை பார்வையிடலாம் என்று புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.